வெல்கம் பேக் டு ஷிவன்யா ஃபேஷன் லைஃப். இந்த கிளாஸில் நம்ம ஆரோ ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் பார்ப்போம். இதுமாதிரி 2 லைன் பேரலாக 2 லைன் போட்டுட்டு சென்டர்லேருந்து கீழேருந்து மேலே எடுக்கிறோம் நூலை எடுத்து ஃபஸ்ட் லைனில் லாங் செயின்னு ஒரு லாக் போடுறோம். செகண்ட் லைனுக்கு ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு லாங் செயின்னு ஒரு லாக்கு போட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அங்கேயே லாங் செயின் போட்டு ஒரு லாக் போடுறோம். போட்டுட்டு ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு லாங் செயின் போட்டிருக்கோம்ல, அதில் ஒரு த்ரெட்டை மட்டும் மேலால் இழுத்து டைட்டாக இழுத்து ஒரு லாக்கு, பக்கத்துலேயே ஒரு லாக்கு, திரும்ப அந்த லைனில் லாங் செயின் பக்கத்தில் லாக்கு, நெக்ஸ்ட்டு செகண்ட் லைனில் லாங் செயின் ஒரு லாக்கு, எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ எங்கேருந்து செயின் ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே திரும்ப லாங் செயின் ஒரு லாக்கு, ஒரு த்ரெட்டை மட்டும் மேலால் இழுத்து உள் பக்கமாக ஒரு லாக்கு, வெளிப்பக்கமாக ஒரு லாக்கு, லாங் செயின் ஒரு லாக்கு. ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு திரும்ப லாங் செயின் ஒரு லாக் போடுறோம். போட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே திரும்ப லாங் செயின் பக்கத்துலேயே போட்டு ஒரு லாக் போடுறோம். ஒரு த்ரெட்டை மட்டும் மேலால் இழுத்து உள்ளேயும் ஒரு லாக்கு, வெளியிலையும் ஒரு லாக்கு. அந்த லைன் ஃபுல்லும் இதே மாதிரியே போட்டுக்கிட்டே போகிறோம். எண்ணில் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இது டைப் 1. இப்போ நம்ம டைப் 2 பார்க்கலாம். இதுக்கும் 2 லைன் பேரலாக 2 லைன் போட்டுட்டு சென்டர்லேருந்து கீழேருந்து மேலே எடுக்கிறோம் நூலை. ஃபஸ்ட் லைனில் லாங் செயின் லாக்கு, செகண்ட் லைனில் லாங் செயின் லாக் போட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் திரும்ப லாக் பண்ணுறோம். அங்கேயே போய் லாங் செயின் போட்டு லாக் பண்ணிடுறோம். போட்டுட்டு அடுத்து த்ரெட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா உள்பக்கமும் இழுக்கணும். உள்பக்கமும் இழுத்து அங்கே ஒரு லாக் போட்டு அடுத்து வெளிப்பக்கமும் இழுக்கணும். அங்கே உள்ள லாக்கு, வெளியிலையும் லாக்கு. ஃபஸ்ட் டைப்பில் வந்து ஒரே ஒரு த்ரெட்டை மட்டும் மேல் பக்கமாக இழுப்போம். இந்த டைப்பில் உள் பக்கமும் இழுத்து லாக் போட்டு மேல் பக்கமும் இழுத்து லாக் போடுறோம். செயின் லாக் போடுறோம். இங்கே லாங் செயின் லாக்கு, எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அங்கே பக்கத்திலே செயின் லாக் போட்டு உள் பக்கமாக த்ரெட்டை பிடிச்சி இழுக்கிறோம். இழுத்து அங்கே ஒரு லாக்கு, திரும்ப மேல் பக்கமாக இழுக்கும்போது உள்ளேயும் ஒரு லாக்கு, வெளியிலையும் ஒரு லாக் போடுறோம். உள் பக்கமாக இழுக்கிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு லாக் மட்டும்தான் வரும். அங்கே மட்டும் லாக்கு, அது மேல் பக்கம் இழுக்கிறதுக்கு உள்ளேயும் லாக்கு, வெளியிலையும் லாக் போட்டுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு லாங் செயின் இழுக்கணும். இதே போல் அந்த லைன் ஃபுல்லும் போட்டுக்கிட்டே வரோம். இதே போல் போட்டுக்கிட்டே ஃபுல்லும் வந்து எண்ணில் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.